அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு வந்திருக்கும் பிரதமரிடம் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது? காயத்ரி, 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருந்தார். நேற்றைய தினம் அவர் தூத்துக்குடியில் அவர் வந்திருந்த பிறகு திருச்சிக்கு வந்து தற்போது தங்கியிருக்கிறார். இந்த நிலையில ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் சார்பான கோரிக்கை மனுவை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்குவார் என தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசு 5 மிக முக்கிய கோரிக்கைகளை அடங்கிய மனுவை பிரதமரிடம் வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அந்த கோரிக்கையில கேட்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்கள், குறிப்பாக சென்னை பெருநகர பகுதியில புறநகர் ரயில் சேவைகள் உச்ச நேரங்களை இயக்க இடைவெளி நேரத்தை கொடுத்திடவும், குளிர்சாதனம் மற்றும் குளிர்சாதன வசதி இல்லாத மின்சார ரயில் பெட்டிகளை கூடுதலாக ஒதுக்கிடவும் உள்ளிட்ட பல்வேறு தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்கள் அடங்கிய கோரிக்கைகளையும் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுத்திருக்கிறார். அதே போல கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை வழங்க வேண்டும் எனவும், குறிப்பாக இந்த ரயில் கொள்கையை 2017 படி மத்திய மற்றும் தமிழ்நாடு அரசும் 50 மற்றும் 50 சம பங்களிப்புடன் இந்த 2 திட்டங்களையும் இணைந்து செயல்படுத்துவதற்கான ஒப்புதலையும் நிதி உதவியும் மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டும் ஆவணம் செய்யுமாறு அந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு சார்பாக பிரதமருக்கு வழங்கக்கூடிய அந்த கோரிக்கை மனுவில் கொடுத்திருக்கிறார். மேலும் இந்திய மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விரைவாக விடுவிக்கவும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும், அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அளித்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் மனுவில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக 5வது கோரிக்கையாக சேலம் உருக்காலையின் மிகை நிலங்களை பாதுகாக்க தொழில் பூங்காவிற்கு வழங்க அனுமதி வேண்டும் என்றும் அந்த கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கையாக கொடுக்கிறார். குறிப்பாக சேலம் உருக்காலையில் உள்ள பயன்படுத்தப்படாத நிலத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு தொழில் சாலையின் கீழ் சேலத்தில் பாதுகாப்பு தொழில் தொகுப்பினை நிறைவு செய்வதற்கு தமிழ்நாடு அரசு ஆர்வமாக உள்ளதாகவும், பிரதமர் அவர்கள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு சேலம் உருக்காலை வளாகத்தில் பயன்படுத்தாமல் உள்ள நிலங்களை பாதுகாப்பற்ற தொழில் பெருவழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு விரைவில் நிறைவதற்கு ஏதுவாக வழங்க ஆவணம் செய்யுமாறும் இந்த கோரிக்கை வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில 5 மிக முக்கியமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசின் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக அரசின் சார்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 5 முக்கிய கோரிக்கைகளை அடங்கிய மனுவை 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமரிடம் வழங்கப்பட்டுள்ளது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.